யாரா இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். இது ஏன்னா ஒருத்தருக்கான மிரட்டலோ பழிவாங்கலோ கிடையாது. இந்த கலாச்சாரத்தை தூக்கி எறியணும். ஒரு பெண் அரசியல் வரக்கூடாதா? ஒரு பெண் நிருபரா வரக்கூடாதா? பத்திரிகையுள்ள வரக்கூடாதா? ஏன் உங்களை பார்த்து கொஸ்டின் கேட்ட கூடாதா? கேட்கிற கேள்வியை விட்டுட்டு அவங்கள உடலையும் அவர்களுடைய உறவையும் சுக்குநராக கூடிய செயலை செய்யறதா திமுக. அப்ப அண்ணா பேசிய சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் தூக்கி எறிஞ்சு இன்னைக்கு ஆபாச நீதியாக ஒரு எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இனிமேட்டு அவர் ஆபாச நீதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. உறுதியாக சொல்றோம். என்ன வார்த்தைகள்! நான் கேட்கிறேன், நான் என்ன பேசுறது தவறுன்னு இன்னைக்கு வரைக்கும் உணரல. வார்த்தைகள் தவறு இருக்கலாம், மனிதன் உணர வேண்டும். தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது, ஆனால் அது உணரணும். அந்த உணர்ச்சி இருக்கா? இன்னைக்கு பேசுறாரு, நான் என்ன பேசினேன்? ஒண்ணுமே பேசல. உங்களுடைய அம்மா முன்பும் உங்களுடைய மகள் முன்பும் இந்த வார்த்தையை பேச முடியுமா திரு உதயநிதி அவர்களே? பேச முடியுமா? எல்லோருக்கும் குடும்பம் இருக்கு. எல்லா